டேரக்டர் சங்கருக்கு வந்துட்டு பிரம்மாண்டம் மட்டும் தான் தெரியும், ஒரு டெப்த்தோட ஒரு ஸ்டோரி எழுத தெரியாது, ஒரு நரேட் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அவரு சாங்குக்கே ஸ்க்ரீன் பிளே எழுதுவார், அவரு சாங்லேயே ஸ்டோரி சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஐ திங்க் இன் படத்தில் முதல்வனேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் வந்துட்டு மனிஷா கொய்ராலா வந்துட்டு சிஎம் அர்ஜுன் வந்துட்டு மீட் பண்ணணும், பார்க்கணும், பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்காக கால் பண்ணி பார்ப்பாங்க. பட் ரீச் அவுட்டே பண்ண முடியாது. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த புகழேந்திய அதுக்கப்புறம் நம்மளுடைய காதலனா பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிருக்கும் போது ஒரு சுச்சுவேஷன், பழைய காலத்து அந்த அரசர், அந்த இப்போ சிஎம் அப்படின்னா அந்த சமயத்தில் அரசர் தானே. ஸோ அந்த செட்டப்பில் வந்துட்டு ஒரு பாட்டு வேணும். அந்த பாட்டில் சிஎம்மாக இருக்கிற அர்ஜுனை சுற்றி மனிஷா கொய்ராலாவால் அந்த ராணியால் எந்த அளவுக்கு நெருங்கவே முடியாது, அதற்கு இடையூறாக யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த சாங்கோட சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனை இப்போ நீங்கள் வேறு எந்த ஒரு படத்தில் இருந்தாலும் இமேஜினரியாக அப்படியே ஹீரோ நடந்து போட்டுருப்பாங்க, பின்னாடி அந்த ஹீரோயின் துரத்தி போகிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் தானே எழுதியிருப்பாங்க. பட் அவர் எந்த அளவுக்கு ஒரு இமேஜினரியா விஷனரியா போயிட்டு அந்த கிங்கை அழிக்கிறதுக்கோ இல்லை அந்த கிங்கை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ சுற்றி நிறைய பாம்புகள் வந்துட்டு இருக்கும். அந்த பாம்புகள் எதையுமே அந்த கிங் வந்து அழிக்கவே மாட்டார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ்.